இப்பூவுலக வாழ்க்கையை எவ்வாறு சுவர்க்கமாக்கிக் கொள்ளலாம், அது தொடர்பில் முக்கியமானது எது என்பது பற்றிய முத்தையா சுவாமிகளின் கருத்தை நினைத்துப் பார்க்கிறேன். எந்த ஒரு மனிதரும் இந்த உலகில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக வாழவே விரும்புகின்றான். துன்பத்தை, வேதனையை எவரும் விரும்பவில்லை. அவர் விருப்பம் நிறைவேறுமானால் அப்போது அவர் வாழ்க்கை சுவர்க்கமே. சரியான தீர்மானம் எடுத்தலே சுவர்க்க வாழ்க்கைக்கு முக்கியமானது. அவரால் எடுக்கப்படும் தீர்மானம் அவர் விரும்புவதை நிறைவேற்றுவதாக இருப்பதுடன் மற்ற ஏனையவர்களுக்கும் வெறுப்பையோ துன்பத்தையோ வேதனையோ கொடுப்பதாக இருக்கக்கூடாது. அதுவே நல்ல தீர்மானமும் அறம் சார்ந்த தீர்மானமும் ஆகும். இன்று உலகில் அந்த அறம் சார்ந்த தீர்மானம் முகாமைத்துவ தீர்மானம் என குறிப்பிடப்படுகின்றது. இப்போது எல்லா வகையான கண்டுபிடிப்புகளையும் தீர்மானங்களையும் விட முகாமைத்துவ தீர்மானமே முக்கியத்துவம் பெற்றதாக உள்ளது. பௌதிக கண்டுபிடிப்புகளையும் பௌதிக தீர்மானங்களையும் விட முக்கியமான தீர்மானமாக கருதப்படுவது முகாமைத்துவ தீர்மானமாகி உள்ளது. வருமானத்தை ஈட்டுவதற்கு மட்டுமன்றி மானுட வாழ்க்கைக்கு அவசியமான சகல தேவை விருப்பங்களையும் அறநெறிப்படி வழங்குவதற்கு சகல செயற்பாடுகளிலும் முகாமைத்துவம் தலை சிறந்ததென அறிஞர்களால் குறிப்பிடப்படுகின்றது. மனித வாழ்க்கைக்கு அவசியமான சகல துறைகளிலும் முகாமைத்துவம் முக்கியத்துவம் பெறுகிறது. வளங்களை சரியாக பயன்படுத்துவது என்பதே முகாமைத்துவ செயற்பாடாகும். உச்சமாக உழைப்பது மட்டுமன்றி உச்சமான மானுட திருப்திக்கும் முகாமைத்துவம் முக்கியமானது. திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், செயற்படுத்துதல், நெறிப்படுத்துதல் ஆகிய எல்லாம் முகாமைத்துவ செயல்பாடாகும். நிறுவன செயற்பாடுகளுக்கு மட்டுமன்றி வீட்டு முகாமைத்துவம், தனிமனித செயற்பாட்டு முகாமைத்துவம் யாவும் இதில் உள்ளடங்கும். ஒவ்வொரு மனிதனும் சரியாக தன் செயற்பாடுகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செயல்படுத்தி நெறிப்படுத்தி வருவானானால் அதுவே அறம் சார்ந்த தீர்மானம் என குறிப்பிட முடியும். மனிதன் தனது ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து புரிதல் வேண்டும். அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானமும் அவசரமாக எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருக்கக்கூடாது. சடுதியாக ஏற்படும் உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட தீர்மானமாக இருக்கக்கூடாது. அவசரப்படக்கூடாது. திட்டமிட்டு ஒழுங்கமைத்த செயற்பாடாக இருக்க வேண்டும். பெற்ற அறிவை, அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட தீர்மானமாக இருக்க வேண்டும். ஒரு உழைப்புக்கான முயற்சியை ஆரம்பிப்பது தொடர்பான தீர்மானம் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை தீர்மானங்கள் எல்லாம் அவ்வாறே முகாமைப்படுத்தப்பட்ட தீர்மானமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எடுக்கப்படும் தீர்மானம் அவருக்கு நன்மை தருமாக இருந்தாலும் பிறருக்கு தீங்கும், தீமையும், துன்பமும், வேதனையும் ஏற்படுத்த முடியும். உதாரணமாக, நாவை அடக்காத தீர்மானம் அவருக்கு அகங்கார பெருமையை கொடுத்தாலும் மற்றவருக்கு துன்பத்தை கொடுக்கலாம், மற்றவருக்கு வைராக்கியத்தை உருவாக்கலாம். ஆகவே எந்த தீர்மானத்தை எடுக்கவும் முகாமைத்துவ படிகள் அத்தனையும் நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அறம் கெட்டுவிடும். முகாமைத்துவ தீர்மானங்களில் அவசரப்படல் இல்லை, உணர்ச்சி வசப்படல் இல்லை, நன்மை தீமையில் புறக்கணிக்கப்படுவதில்லை, நெறி தவறுதல் இல்லை. அவசரப்படாத போது தவறுதல் உணரப்படுமானால் மன்னிப்பு கோரலோ தன்னை திருத்திக் கொள்ளலோ புறக்கணிக்கப்படுவதிலோ இல்லை. மற்றொருவரின் ஒரு செயல் கோபத்தை உண்டாக்குகிறது என கொண்டால் உடனே உணர்ச்சி வசப்பட்டு நாவடக்காமல் பேசிவிட்டு பின்னர் தன்மேலும் பிழை உள்ளதென நினைத்து மனம் வருந்துவதில் அர்த்தமில்லை. அது அப்படி கோபம் வரும்போது திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செயல்படுத்தும் முகாமைத்துவ செயற்பாடுகள் அனைத்தையும் புரிவது. இது என்ன மூடன் கருத்து போலல்லவா இருக்கின்றது என்று கேட்க தோன்றலாம். அதற்குத்தான் முகாமைத்துவ பயிற்சி வேண்டும். கோபம் வரும்போதே அதே கணத்தில் அறம் காப்பவர் அச்செயற்பாடுகள் அத்தனையையும் முடித்து சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும். வாகனம் ஓட்ட பழகுகிறவர் படிப்படியாக எல்லா நுட்பங்களையும் கற்றுக்கொள்கிறார். பின்னர் தன்னை மோத வரும் வாகனத்துக்கும் சரியாக சைட் கொடுக்கின்றார். அதெல்லாம் எதில் கை வைக்க வேண்டுமோ, எதில் கால் வைக்க வேண்டுமோ அதிலெல்லாம் வைத்து தன்னையும் காப்பாற்றி மற்றவர்களையும் காப்பாற்றுகிறார். அதுபோலவே அறம் காப்பதில்
திட நம்பிக்கை கொண்டவரின் எல்லா செயற்பாடுகளும் உடனடியாக நல்ல தீர்மானமாக எடுக்கும் ஆற்றலை உண்டாக்குகின்றது. கோபம் வரும்போது மட்டுமல்ல, சாப்பிடும்போது எதனை சாப்பிட வேண்டும், எதனை விலக்க வேண்டும், ஆடை அணியும் போது ஆடையை ஆபாசமாக அணியாமல் அழகாக எவ்வாறு அணிய வேண்டும் என்பது போல எந்த ஒரு தீர்மானமும், சின்ன தீர்மானமும் முகாமை தீர்மானமாக அமைத்து கொள்ளப்பட வேண்டும். முகாமை தீர்மானம் அறம் சார்ந்ததென கூறப்பட்டமைக்கான காரணம் அவருக்கு நன்மையை கொடுப்பதாக மட்டுமன்றி மற்றவருக்கு நன்மை அளிப்பதாக இல்லாது போனாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு தீங்காகவோ துன்பம் கொடுப்பதாகவோ வேதனை அளிப்பதாகவோ இல்லாமல் இருக்குமானால் அதுவே முகாமைத்துவ தீர்மானமாகும் என்ற கருத்தே முத்தியா முனிவரின் கருத்தாகும். ஒருவர் கருத்தை ஒரு சொல்லிலும் வெளிப்படுத்தலாம், அல்லது ஒரு வசனத்திலும், அல்லது திருவள்ளுவர் போல ஒரு குறள்பாவாகவும் வெளிப்படுத்தலாம். அவை எல்லாருக்கும் புரிவதில்லை. சிலருக்கு புரிகின்றது. இல்லை என்று சொல்வீரா என்று முத்தியா முனிவர் கேட்பார். அது எப்படி அந்த புரிதல் வருகிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் அறிவுதான். அறிவை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த அறிவை புத்தகங்கள், நாடகங்கள், புராணக் கதைகள், உபகதைகள், புள்ளி விவரங்கள், பேருரைகள், போதனைகள் போன்ற மற்றவரின் அனுபவங்கள் மூலமாக மட்டுமன்றி உமது கடந்த கால அனுபவங்களுடன் ஒப்பிடும்போது நல்ல தீர்மானமெடுக்கும் ஆற்றல் உமக்கு வரும். அதிகமாக கதைக்காமல் சில சொற்கள், வசனங்கள் மூலமாக சொல்ல அவற்றை நாம் புரிந்து கொண்ட முறையில் இங்கே தந்துள்ளேன்.